தந்தையாகிய இறைவிடப்படுதும் அவருடைய குமாரனாகிய கிறிஸ்து இயேசுவிடப்படுதும் நம் அனைவருக்கும் அருளும் சமாதானம் உண்டாயிருப்பதாக. ஆமென். இந்த ஜனவரி மாதத்தினுடைய 3வது நாள் 4வது நாள் மட்டுமல்ல, கிறிஸ்து பிறப்பு பண்டிகை செய்தில 2வது ஞாயிற்றுக்கிழமை, புதிய வருடத்திற்கு பிறகு வருகிற முதல் ஞாயிற்றுக்கிழமை. இந்த நாளில் காலை பொழுதுல உங்கள் அனைவரையும் இயேசு என்ற நாமத்தில் உங்களை வாழ்த்தி வரவேற்கிறேன். இன்று நாம் சற்று நேரம் தியானத்துக்கென்று தெரிந்து கொண்டிருக்கிற திருமறை பகுதி ஏற்கனவே வாசித்த சுவிசேஷ பகுதியில் லூக்கா 2ஆம் அதிகாரத்தில் 40வது வசனத்தை 52வது வசனம், இந்த 2 வசனங்களை மட்டும் நாம் வாசித்து தியானிப்போம். லூக்கா 2:40வது வசனம், அதன் பிறகு 52வது வசனம். பிள்ளையோ வளர்ந்து வளம் கொண்டு ஞானத்தினால் நிறைந்தது, கடவுளுடைய கிருபையும் அவர் மேல் இருந்தது. இயேசு ஞானத்திலும் வளர்த்தியிலும் அதிகரித்து கடவுளுக்கும் மனுஷருக்கும் பிரியராக மேன்மேலும் வளர்ந்து வந்தார் என்பது. ஜெபிப்போம். கிருபையுள்ள ஆண்டவரே, உமது ஞானத்தை உங்களுடைய பிள்ளைகளாகிய எங்களுக்கு தந்திருக்கிறேன். அந்த ஞானத்தின் வல்லமையினால் நாங்கள் உம்முடைய பிள்ளைகளாய் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்பதை நாங்கள் நம்புகிறோம். அந்த நம்பிக்கையினோடு இயேசு ஆண்டவர் குழந்தை பருவத்தில் பெற்றுக்கொண்ட உமது ஞானத்தை குறித்த தியானம் இப்பொழுது எங்களுக்குள்ளே பேசப்பட போகிறது. அதை நீர் பேசும், அதை நாங்கள் கேட்கிறோம். இயேசு நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்வம். கிறிஸ்து இயேசுக்குள் பிரியமான அன்புடன் சுவாசிகளே, இயேசு ஆண்டவர் குழந்தை பருவத்திலே மட்டுமல்ல, அவருடைய வளர்ந்த ஒரு 12 வயது நிரம்பிய ஒரு டீனேஜ் பாயாக மாறுவதற்கு முன்பாக நடந்த ஒரு நிகழ்ச்சியை லூக்கா நற்செய்தியாளர் பதிவு செய்கிறார். வேறு எந்த சுவிசேஷகரும் இந்த 12 வயது நிகழ்ச்சியை சொல்லலை. ஆனால் லூக்கா அதை எழுதுகிறார். காரணம் என்னன்னா, இயேசுடைய பிறப்பு, அவருடைய வளர்ப்பு, அவருடைய வாழ்க்கை குறித்த செய்திகளை அவர் உலகிற்கு எடுத்து ஏற்படுகிறார். இளமை பருவத்தில் நடந்த ஒரு நிகழ்ச்சி. இயேசு ஆண்டவர் குழந்தையாய் இருந்த போது அவர் எப்படியெல்லாம் வளர்ந்தார் என்பதை குறித்த ஒரு செய்திதான் இது. நம்முடைய பிள்ளைகளை நாம் எப்படி வளர்க்க வேண்டும் என்று விரும்புகிறோம். ஒரு பட்டியலிட்டு இந்த பிள்ளை இப்படிதான் வளரணும், இப்படிதான் நடக்கணும், இப்படிதான் பேசணும், இது எதிர்காலத்தில் என்னவா வரணும், எல்லாவற்றையும் நாம் பிள்ளைகளுக்கு திணிக்கின்றோம். இதுதான் இதுதான் இப்படிதான் 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 அப்படின்னு சொல்லி நாம் என்ன செய்யறோம்? பெற்றோர்கள் பிள்ளைகளை கட்டாயப்படுத்துகிறோம். காரணம் என்ன? அதனுடைய காரணம் என்ன? இந்த பிள்ளை ஒரு சரியான மனிதனாக, ஒரு சரியான மனுஷியாக இந்த சமூகத்தில் வளர்க்கப்பட வேண்டும். இந்த பெற்றோர்கள் சொல்வாங்க, நான் பிள்ளைகளை பொத்தி பொத்தி வாழ்ந்தேன் சொல்லுவாங்க. அந்த பிள்ளைக்கு தேவையான அதிகப்படியான அக்கறையை நாம் கொண்டு அந்த பிள்ளைகளுடைய எதிர்காலம் நல்லா இருக்கணும் அப்படின்றதுனால நாம் செய்வோம். ஆனால் இதற்கு எதை நாம் பயன்படுத்துகிறோம்னா, நம்முடைய ஞானத்தை, நம்முடைய முயற்சிகளை பயன்படுத்துகிறோம். நாம என்ன நினைக்கிறோமோ அதுதான் இந்த பிள்ளை செய்யணும்னு நம்ம கட்டாயப்படுத்துவோம். ஆனால் இங்கே இயேசு ஆண்டவர் இறைவனுடைய திட்டத்திற்கு, இறைவனுடைய சித்தத்திற்கு மரியாதை எல்லாவற்றையும் தன் இருதயத்தில் வைத்து சிந்தித்துக் கொண்டே இருந்தார்.
ஏன்னா இப்ப நாசரேத்துக்கு வந்துட்டாங்க. நாசரேத்துல இப்போ வாழ ஆரம்பிச்சாங்க. இந்த குழந்தை வளருது. ஒவ்வொரு காலகட்டமும் இந்த குழந்தையுடைய பிறப்பு, அதனுடைய வளர்ப்பு, அதனுடைய காலம், அது எங்க இருக்கிறது, எங்க போனோம், எங்க வரணும், எல்லாமே வேத வாக்கியம் நிறைவேறத்தக்கதாக தான் நடந்து வருகிறது. தீர்க்கதரிசனம் நிறைவேறுது. இந்த நிகழ்ச்சியும் கூட ஒரு தீர்க்கதரிசனம் நிறைவேறுதலாக தான் நாம் பார்க்கிறோம். இயேசு ஆண்டவர் தன்னுடைய சிறு வயதிலே ஒரு உண்மையான மனித குழந்தையை போல ஒரு உண்மையான மனிதனாக சரீர வளர்ச்சி மட்டுமல்ல ஆவிக்குரிய வளர்ச்சியும் அடைந்தவராய் அவர் தன்னுடைய வளர்ப்பில், தன்னுடைய அனுபவத்தில் பலம் கொண்டு வளர்ந்தார் அப்படின்னு பார்க்கணும். நாம பிள்ளைகளுக்கு சோறு ஊட்டி, பால் ஊட்டி, பூஸ்ட் போட்டு, ஹார்லிக்ஸ் போட்டு, சூப்பு வச்சு எல்லாத்தையும் சொல்லி எதெல்லாம் சொல்லி கொடுத்து எப்படி வளர்க்கணும் அந்த பிள்ளைய நம்ம நினைக்கிறோம். இந்த புள்ள புஷ்டியா வளரணும், ஒர்ஷாக்கா இருக்கணும், ஆரோக்கியமா இருக்கணும். இந்த பிள்ளை ஞானமா இருக்கணும்ன்றதுனால நாம் என்ன செய்யறோம்? ஆங்கில வழி கல்வியை கொண்டு போய் சேர்றோம். ஏன்னா உலகத்துல நம்ம தெரிஞ்சது ஒரே விஷயம் என்னன்னா, இந்த பிள்ளை நல்லா ஞானமா எதிர்காலத்தில் நல்லா இருக்கணும், ஆங்கில வழி கல்விக்கு போனாதான் இந்த பிள்ளை நல்லா இருக்கணும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். மறைந்த முன்னாள் பிரதமரும் ஜனாதிபதி பிரசிடண்டா இருந்தவர், உலகத்தையே வேக வைத்த பொக்ரான் அணுகுண்டு சோதனை செய்து முடித்தவர் டாக்டர் ஏபிஜே அப்துல் கலாம், ஒரு தமிழ் வழி கல்வியில் படித்தவர். அண்ணாமலை அவரும் சயின்டிஸ்ட், அவரும் எல்லாமே தமிழ் வழி கல்வியில படித்தவர்கள் தான். ஆனால் நாம் என்ன நினைக்கிறோம்? உலக பிரகாரமான ஞானம் தான் பெருசு, உலக பிரகாரமான அறிவு தான் பெருசு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். நிறைய விஷயங்கள் நம்ம அப்படிதான் போயிட்டு இருக்கோம். ஆனால் இங்கே பெற்றோர்கள் யோசேப்பும் மரியாளும் இந்த குழந்தையினுடைய வளர்ப்புல தங்களுடைய பங்களிப்பை விட இது கடவுளுடைய குழந்தை, எனவே கடவுளுடைய பங்களிப்பு அதிகமா இருக்க வேண்டும் என்று அது கடவுளுடைய கொண்டு விடுகிறார். இவர் ஒரு இரண்டாவது சாமியல் இயேசு. ஏன்னா அந்த சாமியல் எங்க இருந்தார்? ஆலயத்திலே பிறந்து வளர்ந்தார். இங்க இருக்கிற பெரியவங்களை நீங்க கேட்பாருன்னா அவங்க சொல்லுவாங்க, என்னப்பா நாங்க இந்த கோயிலே பத்து புரண்டி இந்த கோயிலே நாங்க இருந்தோம், எப்ப பாரு இந்த கோயிலுக்காகவே நாங்க இருந்தோம், இந்த கோயில்ல தான் நாங்க படுப்போம், இங்கதான் சாப்பிடுவோம், இந்த கரண்ட் வரதுக்கு முன்னாடி நாங்க இதுதான் படுத்திருந்தோம், மெழுகுவர்த்தி கொளுத்திட்டு உட்காந்துப்போம், கொசு கடியில் படுத்திருந்தோம், கம்பி காப்பாத்துறதுக்கு, சிமெண்ட்டை காப்பாத்துறதுக்கு, பொருள்களை பாதுகாக்கிறதுக்கு இந்த கோயிலே தான் நாங்க இருப்போம், கோயிலே கதிங்கிறாமா என் மகன் அப்படின்னு சொல்றாங்க. வேதனையா சொல்லாத வேதனையா? அப்படி படுத்து எழுந்த ஆளுங்க இன்னைக்கு எல்லாம் வாத்தியர்கள் இருக்கிறாங்க, பெரிய பெரிய அந்தஸ்துல இருக்கிறாங்க, பெரிய பெரிய உத்தியோகஸ்துல இருக்கிறாங்க. கடவுளா இதனாலதான் ஆசீர்வாதத்தை கொடுத்துருக்கிறாரு, வேற பெரிய விஷயம் இல்லை. நீங்க ஆண்டவருடைய ஆலயத்துல சங்கீதக்காரன் அதான் வலியுறுத்துறாரு, 1000 நாட்களை பார்க்கணும், உமது பிரகாரங்களில் செல்லும் ஒரே நாள் நல்லது. 122 முதல் வசனம் சொல்றாரு, கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம் வாருங்கள் என்று சொன்ன போது என் உள்ளம் மகிழ்ந்தது. அப்ப இயேசு தன்னுடைய குழந்தை பருவத்திலிருந்து கோயிலோடு தொடர்புல இருக்கிறார், ஆலயத்தோடு தொடர்புல இருக்கிறார். 8வது நாள்ல அவர் கொண்டு போய் என்ன செய்தாங்க? விருத்த சேதனத்துக்கு கொண்டு போயிட்டாங்க எருசலேம். இப்ப 12 வயது ஒரு நிரம்பிய ஒரு இளமை, அடுத்த ஆண்டு ஒரு வாலிபனாக போறார், இளைஞன் தான் நினைச்சுங்களேன். இந்த 12 வருடங்களாக அவர் எப்படி வாழ்ந்தார் அப்படின்னு சொல்லும்போது பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து வாழ்ந்தார். பெற்றோர்களுக்கு கீழ்ப்படிந்து, இந்த வேதத்துல சொல்லுகிறது, இந்த பகுதியில் இந்த மொழிபெயர்ப்புல என்ன சொல்றாரு? அவர்களுக்கு அடங்கி நடந்து வந்தார். எப்ப? 12 வயசுல.
குழந்தை வயசுலயும் பெற்றோர்கள் கீழ்ப்படிந்து வருகிறார். 12 வயதுலயும் அதற்கு பிறகு நம்ம அவரை எங்க பாக்குறோம்? 30வது வயசுலதான் அவரை நம்ம பாக்குறோம். அது வரல என்ன நடந்துச்சுன்னு யாருக்குமே தெரியல. அப்போ அவர் எப்படி வளர்ந்தார்ன்றதை சொல்றாரு. அவர் ஞானத்திலும் வளர்த்திலும் அதிகரித்து கடவுளுக்கும் மனுஷருக்கும் பிரியராக வளர்ந்தார். நல்லாதான் நம்ம யோசிக்கணும். கடவுளுக்கும் மனுஷருக்கும் பிரியமுள்ளவர்களாய் வளர்வதுதான் கிறிஸ்துவ பிள்ளைகளுக்குரிய அழகான வாழ்க்கை. இங்கே பிலிப்பியர் 2ஆம் அதிகாரம் நம்ம வாசிக்கிறோம், அடிக்கடி நம்ம வாசிக்கிற பகுதி தான். அவர் எந்த அளவுக்கு தம்மை தாழ்த்தினார் அப்படின்ற செய்தி அங்கே பதிவிடுகிறார் பவுல் அப்போஸ்தலன். தன்னை வெறுத்து அடிமையின் ரூபம் எடுத்து, அது மட்டும் இல்ல, மனித சாயலாய் கடவுள் வந்தார் அப்படின்றது எவ்வளவு பெரிய செய்தி இல்லையா? மனித சாயல். அப்போ ஒரு உண்மையான மனித குழந்தையாக தன் பெற்றோர்களுக்கு அவர் அடங்கி வருகிறார், ஞானத்தில் வளர்கிறார், அறிவில் விருத்தி அடைகிறார், சரீர வளர்ச்சி பெறுகிறார், கடவுளுக்கு பிரியராக வளர்கிறார், பிறருக்கும் பிரியராக வளர்கிறார். ஆவிக்குரிய காரியங்களில ஒரு ஆண்டவருக்குள் எப்பொழுதும் என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அவங்க பெற்றோர்கள் அப்படிப்பட்டவர்கள். பெற்றோர்கள் கடவுளுக்கு கீழ்ப்படுகிறவர்கள், தெய்வ பயம் உள்ளவர்கள். அவர்கள் கடவுள் பயத்தில் குழந்தை வளர்க்கிறார்கள். கடவுளுடைய குழந்தை என்பதனால அந்த பயபக்தியோடு அவர்கள் வளர்க்கிறார் சிறு வயதிலேயே. அவரை குறித்து பல செய்திகள் இருக்கிறது. இயேசு ஆண்டவரை குறித்து என்னன்னா, அவங்க அப்பா தச்சு வேலை தானே செய்யறாரு, கூட அப்பாவுக்கு ஹெல்ப் ஆகுறாரு, தச்சு பண்ணிருக்காரு. அப்ப அவங்க அப்பா என்ன செய்யறாரு, ஒரு கட்டையில ஒரு கிளி மாதிரி செய்யறாரு ஒண்ணு. அப்படி அந்த கிளி மாதிரி செய்யும்போது இயேசு ஆண்டவர் அந்த கிளியை எடுக்கிறார் கையில். இப்படி கையில எடுத்த உடனே அது பறந்து போயிடுச்சு. அப்படியே அந்த கட்டையில செய்த கிளி அதை எடுத்து இப்படி கையில் வச்சோன்னா அது அப்படியே பறந்து போயிடுச்சோம். இது ஒரு புனைவு கதை தான், மித்துன்னு சொல்லுவாங்க. சிறு வயதிலே ஒரு செய்த நிறைய அற்புதங்கள் இருக்கிறது. அதை விசுவாசத்துக்கு அது இடைஞ்சலா இருக்கின்றதுனால அது நம்ம அந்த சொல்லல. இப்படி சில நிறைய காரியங்களை அவர் செய்திருக்கிறார். சிறு வயதிலேயே ஞானமுடையவராக இருந்திருக்கிறார். ஆனால் இந்த ஞானம் எங்கிருந்து வந்தது? பெற்றோர்களிடத்திலே வந்தது. இந்த பயபக்தி எங்கிருந்து வந்தது? பெற்றோர்களிடத்தில் வந்தது. இந்த கீழ்ப்படிதல் எங்கிருந்து வந்தது? பெற்றோர்களிடத்தில் வந்தது. காபிரியல் என்ற ஒரு தூதன் சொல்றான், பயப்படாதப்பா, சேர்த்துக்கலாம் அம்மா தான். ஓகே, சேர்த்துக்கலாம். மரியாதை சொல்ற, எப்படி ஆகும் இதெல்லாம்? அம்மா இது நடக்கும், பரிசுத்தா, சரிங்க, ஓகே. இப்படி இங்க இருக்கா, அப்ப அங்க போயிடு, சரி, ஓகே, போயிடுற. மறுப்பு சொல்லாமல் இறைவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து பக்தியோடு வாழ்ந்த அந்த காரணத்தினால அவர் பெற்றோருடைய அந்த வழக்கு கண்டிப்பான வழக்கு, பயபக்தியான வழக்கு, கீழ்ப்படிதலான வழக்கு, ஜப வழக்கு, கடவுளுக்கும் அவருடைய ஆலயத்துக்கும் இருந்து தொடர்பு அப்படியே இருக்கு. அந்த நிகழ்ச்சி தாங்க சொல்றாரு. வருடந்தோறும் அவர்கள் பண்டிகை கொண்டாட எங்க போறாங்க? எருசலேமுக்கு போறாங்க. பண்டிகை கொண்டாடனா நிறைய பண்டிகை இருக்கு அவங்களுக்கு. பஸ்கா பண்டிகை, அறுப்பின் ஸ்தோத்திர பண்டிகை, இது போன்ற கோடார பண்டிகை, இதெல்லாம் வருடந்தோறும் சில பண்டிகைகள் நடக்கும்போது அவங்க எல்லாம் அவங்க போவாங்க எருசலேம். இப்போ போயிருக்கிறாங்க. இவங்க மட்டும் இல்லை, அந்த நாசிரியத்தூர்ல இருக்கிற நிறைய பேர் போயிருக்காங்க. உறவினர்கள் எல்லாம் கூட போயிருக்காங்கன்னு சொல்றாங்க. போயிட்டு அந்த பலிகளை எல்லாம் முடிச்சுட்டு அவருக்கு 12 வயது தானே, அவர் எங்கன்னா இருப்பாருன்ட்டு அவங்க வீட்டுக்கு திரும்பி வந்துட்டாங்க. ஒரு நாள் பிரயாணம் பண்ணிட்டாங்க. ஒரு நாள் பிரயாணம் பண்ணிட்டு திரும்பி பார்த்தா பையனை காணும். எங்க போயிட்டான்? சொந்தக்கார கடையில போய்க்காருங்க. பையனை பார்த்தீங்களா? பார்த்தீங்களா? இல்லைங்கள, பார்க்கலையே.
இப்படி கேட்டு திருப்பி அவங்க எக்ஸலுக்கு வந்துடுறாங்க. இப்போ போகும்போது ஒரு நாள் ஆயிடுச்சா, திருப்பி ரிட்டர்ன் வரும்போது ஒரு நாள் ஆயிடுச்சா, 3வது நாள் என்ற ஒரு வார்த்தையை பயன்படுத்துறாங்க. எங்க 3 நாளுக்கு பின் அவர் தேவாலயத்தில் இருப்பதை அவர்கள் பார்க்கிறாங்க. நல்லா யோசிப்பாங்க. போகும்போது ஒரு நாள் ஆயிடுச்சா, ரிட்டர்ன் வரும்போது ஒரு நாள். அந்த 3வது நாள் அவங்க எங்க தேடி இருக்கிறாங்க? 3வது நாள் தான் நம்ம கண்டுபிடிக்கிறாங்க. தேவாலயத்துக்குள்ளே போலாம், ஊரெல்லாம் தேடுறாங்க. எருசலேமை சுற்றி, நகரத்தை சுற்றி எல்லா இடத்துலையும் தேடிட்டு கடைசியா எங்க வராங்க? அப்பா கோயில் யாவது இருக்கிறான்னு பார்க்கலாம். நான் இவங்க வந்திருக்க வேண்டிய இடம் முதல்ல எங்க? அங்கதான் வந்திருக்கணும். அங்க பார்த்தா ஒரே ஆச்சரியம் உங்களுக்கு. என்னன்னா, அங்க இருக்கிற வேத பாரகர்கள், பரிசேயர்கள், அங்க இருக்கிற அந்த மத தலைவர்கள் எல்லாருக்கிட்டையும் உட்கார்ந்துட்டு கேள்வி கேட்டுக்கிறாரு. அவங்க கேள்வி கேட்டா பதில் சொல்லுகிறாரு. இவங்களுக்கு ஆச்சரியமாயிடுச்சு. என்னப்பா, நானும் அப்பாவும் எவ்வளோ கஷ்டப்பட்டு தேடி இருந்தேன். அவர் எடுத்தார் பாருங்க, அங்கிருந்து அந்த வார்த்தையிலிருந்தே அவர் எடுத்தார். நான் எங்க அப்பா கூட தான் இருக்கணும் உங்களுக்கு தெரியாதா? நான் எங்க அப்பா வீட்டில் இருக்கணும்னு தெரியாதா? என் தகப்பனுடைய வீட்டை கல்லர் புகையாக நீங்கள் மாற்றினீர்கள் என்று சொல்லுகிறார். அப்ப தகப்பனுடைய வீடு என்பது எது? கடவுளுடைய ஆலயம். அந்த கடவுளுடைய ஆலயத்தில் தான் தன்னுடைய இருப்பை அவர் வெளிப்படுத்துகிறார். நீ இதை தொடர்ந்து நீ 30 வயசுக்கு பிறகு வரும்போது கூட பாருங்க, அடிக்கடி எருசலேம் பக்கம் வருவார். எருசலேம் ஆலயத்தின் பக்கமே வருவார், ஆலயத்துக்கு உள்ள போவார். அவர் நாசரேத்து மேனுபேக்சரை பற்றி சொல்லும் போது அவரை முதல்ல அங்க அறிமுகப்படுத்தும் போது எப்படி அறிமுகப்படுத்துறாரு? அவர் வழக்கத்தின்படியே தேவாலயத்துக்குள் பிரவேசித்து புத்தக சுருளை எடுத்து அவர் வாசிக்கிறார். அப்போ அவருடைய பழக்கம் எதுவா இருக்கு? தேவாலயத்துல போய் வாசிக்கிறாரு, பைபிள் வாசிக்கிறாரு. நம்மளோட கேட்போம், நம்ம என்ன எப்ப பாரு இவங்க படிச்சுக்கிறாங்க, நாங்க எப்பதான் படிக்கிறது? நான் சீக்கிரமா நீங்க வந்தீங்கன்னா படிப்பீங்க. சீக்கிரமா கோயிலுக்கு வந்தாக்கா அந்த பேப்பர் முழுக்க கொடுக்குவாங்க. வசனத்தை படிக்கிறதுன்னா சில ஊர்ல என்ன பண்றாங்க, நானும் தான் அப்படிதான் பண்ணியிருப்பேன். வாரத்துக்கு ஒரு குடும்பம் தான் வாசிக்கணும்னு வாசிங்களே திருப்பி வாசிந்தா கூட நம்மளுடைய எங்க கூட போறாங்க, இவங்களை எதை வாசிக்கணுமா? நீ சீக்கிரம் வந்தேன்னா கண்டிப்பா பேப்பர் படிக்கணும். யாரா இருந்தாலும் குடும்பமா வாசித்து இருந்துக்கிறீங்க போலது ஒரு காலத்துல. அப்போ ஆப்சண்ட் ஆயிட்டு நீங்க போலது நிறையா. அதனால நீங்களே உங்க சொந்த சொல்லி வச்சுருக்கீங்க. சரி, ஆலயத்துல வந்து சில நேரத்துல நான் பார்ப்பேன், சீக்கிரமா ஆலயத்துக்கு வந்து உட்காந்து என்ன பண்றீங்க அப்படின்னு சில நேரத்துல நான் அந்த பக்கம் இந்த பக்கம் அப்படி கிராஸ் பண்ணும்போது வாட்ச் பண்றேன். சில பேர் அவங்க உட்காந்து அப்படியே ஜெபம் பண்ணிக்கிறாங்க, சில பேர் இன்னும் வந்து ஜெபம் பண்றாங்க, சில பேர் பைபிள் எடுத்து பார்த்துக்கிறாங்க. ஆலயத்துக்கு சீக்கிரமா வந்து 10 நிமிஷத்துக்கு முன்னாடி வந்து பைபிளை திறந்து படிங்க. இந்த என்ன பிரச்சனை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஏற்கனவே சொல்லியிருக்கேன். உங்களுக்கு இதெல்லாம் தான் பிரச்சனை பண்ண போறோம். நீங்க படிங்க. நீங்க படிச்சாதானே தெரியும் ஐயன் புரோட்டா வர்றாரா இல்ல எதனா பிளேட் போடுறாரா தெரியும் இல்லையா? அதுல இருக்கிறத படிங்க. இந்த ராமுன்னு ஒரு சகோதரர் இந்த பங்களா மேல நான் ஆராதனை நடக்கும்போது அவங்க வந்து உட்காருவார். சர்ச்செல்லாம் முடிஞ்ச பிறகு வருவார், பைபிள் எடுத்து அப்படியே வேற நீங்க சொன்னீங்க இது என்ன விளக்கு சொல்லுங்க, இது சொல்லுங்க, இது சொல்லுங்கன்னு சொல்லி கேட்பாரு. எல்லாத்தையும் விளக்கமா சொல்லுவார். ஏம்பா கோயில் இந்த வீட்டுக்கு போக வேண்டியது தானே, ஏம்பா என்னை உயிரிழக்கு நான் சொல்ல முடியுமா? நீ பிரசவம் பண்ற பகுதியில் இதெல்லாம் இருக்குது, இதெல்லாம் நீ ஏன் சொல்லணும்னு கூட கேட்பாரு. இது ஏன் சொல்லலை, இது ஏன் விட்டுட்டீங்க, இது ஏன் நீங்க அழுத்தமா சொல்லல, சும்மா எது மேம்பாக்க சொல்லிட்டு போயிட்டீங்கள. சில விஷயங்களுக்கு நம்ம அதை சொல்ல முடியாது, சில விஷயங்களை நம்ம அழுத்தமா சொல்ல முடியாது.
அப்ப கேட்பாரு அவர் நான் கூட சில நேரத்துல ஏன்பா நீ ரொம்ப பைபிளை படிச்சுட்டு போல இருக்குது அப்படின்னா, இல்லை இல்லை நைட்டு தான் எல்லாத்தையும் படிச்சுனாங்க, நீங்க பிரசங்கம் பண்ணும்போது நான் அதை கவனிக்கிறேன். இன்னைக்கு அயர்லாந்துல இருக்கிறாரு, இங்க இல்லை சும்மா விளையாட்டு சொல்றாரு, அயர்லாந்துல இருக்கிறாரு. இப்போ கடவுள் வார்த்தையின்படி கடவுளுடைய வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுத்து வாழ்கிற மக்களை கடவுள் மென்மேலும் உயர்த்துகிறார், ஏசானவரை உயர்த்துகிறார், மென்மேலும் உயர்த்துகிறார். வளர்த்து ஆன்மீகத்தில் மட்டுமல்ல, ஆவிக்குரிய காரியத்தில் மட்டுமல்ல, உடல் ஆரோக்கியத்திலும் வளர்க்கிறார். அவர் ஞானத்திலே வளர்க்கிற கடவுளால் இருக்கிறபடினாலே அவர் அந்த இடத்துல போய் அமர்ந்து ஞானவான்களின் மத்தியில பேசி கொண்டிருக்கிறார். இது கூட வார்த்தையினுடைய நிறைவேறுகிறது. உன்னை சாதாரண ஆளை உனக்கு இப்ப எங்க வைப்பான்றாரு, பிரபுக்களோட உன்னை உட்கார வைப்பான்றாரு, உட்கார வச்சுக்கிறார். அந்த ஆலயத்துல அவருடைய பேச்சை கேட்கிறவர்கள் எல்லாம் பிரமிக்கிறாங்க. இதே நாம் என்ன சொல்லியிருக்கோம் தெரியுமா? இந்த மாதிரி பேசியிருந்தா பையனை கூப்பிட்டு அந்த ஐடியா அவனுக்கு பேச்சு மரியாதை தெரியாது, அவனை 2 குத்து குத்து அதிக பிரசங்கி போடா அப்படின்னு. அந்த பெற்றோர்களுடைய அந்த தவிப்பு இருக்கிறது ஒரு பக்கம், பிள்ளை காணுமென்ற தவிப்பு இருக்கு. ஆனா அந்த பிள்ளை எங்க இருக்கு? ஆண்டவருடைய சமூகத்தில் இருக்கிறார். சாமுவேல் ஆண்டவருடைய சமூகத்தில் இருந்து வளர்ந்தவர், இஸ்ரவேலுடைய மிகச்சிறந்த ஆகச்சிறந்த தீர்க்கதரிசியாய் அரசர்களை அபிஷேகம் பண்ணினவர் சாமுவேல். சொல்லும் அடியே கேட்கிறவர், தம்மை தாழ்த்துகிற ஆண்டவர் முன்பாக. ஏசாண்டவர் தான் கடவுளுடைய பிள்ளை தானே, அவருக்கு அதிகாரம் இருக்கா இல்லையா? தேவனுடைய குமாரன், அவர் அதிகாரம் உடையவர் தானே. ஆனா அவர் அதிகாரம் உடையவராய் இல்லை, முழுசா தம்மை தாழ்த்து நம்முடைய மக்களுக்காக தன் ஜீவனை கொடுப்பதற்காக அவர் வருகிற அந்த நேரத்தில் தம்மை தாழ்த்து கீழ்ப்படுகிறது. சட்ட வல்லுநர்கள் மத்தியில் உட்கார்ந்து அவர் பேசுறாங்க. கேள்விகளை கேட்டும் பதில்களை சொல்லியும், அவர்கள் கேட்கிற கேள்விக்கு இவர் பதிலும், இவர்கள் கேட்கிற கேள்விக்கு அவர்களால் பதில் சொல்ல முடியாது திணறி கொண்டிருக்கிறார்கள். அப்ப இது என் பிதாவின் வீடு, என்னுடைய தகப்பனாருடைய வீட்டிலே நான் இருப்பேன் என்று உங்களுக்கு தெரியாதா? அப்ப அவர்களை ஆச்சரியப்பட வைத்த அந்த ஆண்டவர் யோசேப்பு மரியாதை வளர்ப்பு. ஏன்னா அவங்க பொறுப்பு தகப்பன், பொறுப்பு தாயம், அவ்வளவுதான். ஒரிஜினல் தந்தை தாயார் இதாவானம், இதாவானம் தான் அவர் அனுப்பினார். அவர் மெய்யான கடவுள், மெய்யான மனிதன். அறிக்கை செய்தோம் இல்லையா, நீசைய விசுவாசிக்க மாட்டேன்னு சொல்றாரு. ஒரு மெய்யான மனிதன். அவர் படைக்கப்பட்டவர் அல்ல, அவர் பிறந்தவர். ஜோதி நின்று ஜோதி, பிதாவினிடத்திலிருந்து பிதா. அவரே முழு உலகிற்கும் அகில அண்ட சராசரிகளுக்கும் காரணமானவர். அவர் ஆதியிலே இருந்த வார்த்தை, சகலமும் அவராலே அவருக்குள் அவர் மூலமாய் படைக்கப்பட்டது. அவ்வளவு அழகா சொல்றது. அவர் தான் எல்லாமே. அப்போ உண்மையான தந்தை தகப்பனும் தாயும் அம்மாவாக கடவுள் எனக்கு இருக்கிறார், நான் அங்கதானே இருப்பேன். நம்ம குழந்தைகள் அந்த ஞானம், வளர்ச்சி, தேவனுடைய கிருபை, மனிதனுடைய தயவு நமக்கு அவசியம், நம்ம பிள்ளைகளுக்கு அவசியம். ஒரு ராஜா, இஸ்ரவேல்ல மிகச்சிறந்த ராஜா, எல்லா நாடுகளையும் போர் செய்து இஸ்ரவேல் தேசத்தை வலிமையாக்கி கொண்டிருக்கிற ஒரு ராஜா. அந்த ராஜா கிட்ட கடவுள் கேட்கிறார், உனக்கு என்ன வேணுமோ கேளு, என்ன வேணுமோ கேளு. அவர் என்ன கேட்கிறாரு? நீதி நியாயத்தோடு நான் இந்த ஜனங்களை வழி நடத்துங்க, நீதி நியாயத்தோட இந்த ஜனத்தை வழி நடத்தும்.
நான் கொஞ்சம் பக்தியா வாழணும், உமக்காக ஒரு ஆலயத்தை கட்டணும், இந்த ஜனங்களை நியாயம் விசாரிப்பதற்கு சரியான வாழ்க்கை முறையை நடத்துவதற்கான எனக்கு ஒரு ஞானத்தை அல்லது பக்குவமான விவேகத்தை எனக்கு நித்தார். வேற எதுவுமே அடடா ரொம்ப அருமையான பையனாகிறானே அப்படின்னு கடவுள் மெச்சுகிறார். நம்மகிட்ட அப்படி வந்து கேட்டா நமக்கு எவ்வளவு கேட்கறதுக்கு இருக்கு சொல்லுங்களேன். நம்ம என்னென்ன கேட்போமே, கடவுள் வந்து கேட்டாருன்னா என்ன சொல்லுவோம்? நம்ம எல்லாத்தையும் எல்லாமே எனக்கு சந்தோஷமா இருக்கணும். பக்கத்து ஏழையில் இருக்கிற ஒரு சோரை பார்த்துட்டு நம்ம பொறாமப்படணும். நம்ம சாப்பாடு ஏழையில் என்ன ஆகுறது பார்க்கறது. எப்பவுமே பக்கத்து அங்கத்தை பார்த்து தான் நம்ம வாழ வேண்டியது. நம்ம கிட்ட கடவுள் என்ன கொடுத்துருக்குறோ அதை பற்றி நமக்கு யோசிக்கிறதே இல்லை. நம்ம அப்ப கடவுள் எனக்கு தாரும் அப்படின்னு நம்ம கேட்கிற கேள்வியில ஆண்டவர் சுயநலமான ஜபங்களை அவர் கேட்பதில்லை, அங்கீகரிப்பதில்லை. ஆனா நாம் என்ன நினைப்போம்? என்ன நமக்கு கடவுள்கிட்ட கேள்வி எதுவுமே சேர்த்துல எதுவுமே சேர்த்துல எனக்கே எனக்கே எனக்கேனாக்கா அது எனக்கும் அப்படின்ற வார்த்தை தான் முக்கியம். எனக்கே என்ற வார்த்தை இல்லை, எனக்கும், என் அயலானுக்கும், என் எதிராளிக்கும், என் பகைஞர்களுக்கும் எல்லாரையும் நேர்ச்சியாண்டவர். இப்ப இங்க கடவுள் யோசேப்பு மரியாதை கொண்டு இந்த பிள்ளையை வளர்த்தாலும் கடவுளே ஞானமா இங்க நிற்கிறார். நம்ம கூட இப்போ ஒரு குழந்தை ஞானஸ்தானத்துக்கு கொண்டு வராங்க. ஞான பெற்றோர் எதுக்கு வராங்க? பெற்றோரை நேரத்துக்கு வர வேண்டியதானே. காட் பேரண்ட்ஸ்னு ஒரு 2 பேரை கூட்டு வந்து உள்ள நிக்க வைக்கணும். எதுக்கு? தாய் தகப்பன் செய்யற பணிகளை கூட அடிஷ்னலா ஞான பெற்றோருடைய பணிகளும் இருக்கணும். அவங்க இருக்கிறாங்களோ இல்லையோ, அவங்க பார்க்குறாங்களோ இல்லையோ, அவங்க செய்யறாங்களோ இல்லையோ, சில நேரத்தில் நம்ம தவறு பண்றோம். என்ன தெரியுமா? அன்னைக்குதான் வெளிநாட்டுலேருந்து வந்திருப்பாங்க, அவங்க கூட்டி வச்சுக்கணும். அப்பா அம்மாவை தாய் தகப்பன் ஞான பெற்றோர் இவங்க தான் நிற்பாங்க. ஏன் அவங்கள நிற்க வைக்கிறாங்க? அவங்க தான் ஒரு சவரம் மோதல் போடுறாங்க. அதனால அவங்கள நிற்க வைக்கலாம், நீக்க வச்சிடறாங்க. ஞான பெற்றோருக்கு ஞானஸ்தானம் முடிஞ்சிடுச்சு. அன்னைக்கு ஏதோ பிரேயர் பண்ணி வச்சு சாப்பாடு சாப்பிட்டு அவங்க மறுபடியும் எங்கே போயிட்டாங்க? வெளிநாட்டுக்கு போயிட்டாங்க. வாரந்தோறும் ஃபோன் பண்ணி என் குழந்தை எப்படி இருக்குது, வளருதா, நல்லா இருக்குதா அப்படி யாரும் கேட்குறாங்களா? கேட்டுருக்கிறீங்களா? நீங்க கேட்டுருக்கீங்களா? ஞான பெற்றோர் நின்று மோதிரம் போடணும், எப்படி இருக்குது, நல்லா இருக்கா, எல்லாரும் ரெஸ்டா இருக்கா, என்ன சொன்னாங்க என்னை பத்தி? அருமையான எங்க இருந்துப்பா வாங்கினது கேட்டாங்க எல்லாரும். இதை பற்றி விசாரிப்போமே தவிர அந்த குழந்தையினுடைய வளர்ப்பு அது எப்படி இருக்கு, என்ன இருக்கு, அது பிள்ளை படிக்குதா, அந்த பிள்ளை சாப்பிடுதா, ஆரோக்கியமா இருக்குதா, அதை குறித்த நம்ம கவலைகளை குறைத்து கொள்ளணும். அதனால அதுல ஞான பெற்றோருடைய காரணம் என்ன? அவர்கள் அந்த பிள்ளைக்காக ஜெபிப்பது மட்டுமல்ல, அந்த பிள்ளைகளுடைய ஒரு வார்த்தை அங்க இருக்கு, அதை நம்ம படிக்கிறது இல்லை. அந்த வார்த்தை நம்ம படிக்கிறது இல்லை. நல்ல விஷயம் நடக்கும்போது அந்த வார்த்தை நம்ம சொல்றது இல்லை. இந்த குழந்தையை மரணம் வரையில, அந்த குழந்தையினுடைய இறப்பு வரையில நம்ம அந்த குழந்தைக்கு கேர் கொடுக்கணும்ன்றது ஞான பெற்றோருடைய வேலை. அன்புக்குரியவர்களே, இங்க கடவுளுடைய சித்தத்தின்படி நம்ம குழந்தைகளை வளர்க்கப்படும். கடவுளுடைய அன்பிலே கடவுளுக்கு கீழ்ப்படிதல், கடவுளுக்கு பயப்படுதல், பக்தி உள்ள பிள்ளைகளாய் நாம் வளர்வதற்கு ஆண்டவர் எல்லா இடத்துலையும் நீங்க பாருங்க. இயேசு குழந்தையாக இருந்து இப்ப 12 வயசு, அதுக்கப்புறம் 30வது வயசுல ஆடு வேற மாதிரி இருக்கணும். அவரு 30வது வயசுல எப்படி இருக்கிறாரு? யோவான் ஸ்நானகன் கிட்ட போயிட்டு ஞானஸ்நானம் கொடுப்பான்றாரு. அவன் அலறி போயிட்டான். யோவான் ஸ்நானகன், ஐயோ
நீ இந்த உலகத்தின் பாவனிசமும் தேவ ஆட்டுக்குட்டி, நீ வந்து இங்க என்கிட்ட வந்து நான் சண்டை பெறலாமா? ஐயோ முடியாது. இப்பொழுது இடம் கொடு. ஏன்? சகல நீதியும் நிறைவேற்றப்பட வேண்டும். காரணம் என்ன? அவர் மெய்யான மனிதன் என்பதை மனிதனாக, மனிதர்களோடு, மனிதர்களுக்காக அவர் இணைந்து வாழ வேண்டும். அதனால அன்பானவர்களை, இன்றைக்கு கடவுள் அருளுகிற ஞானம் இந்த உலகத்தில் எல்லாரையும் பிரமிக்க வேண்டும். நம்ம ஞானத்தினால எதையும் சாதிக்கலாம் நம்ம நினைக்கிற முடியவே முடியாதுங்க. என்ன வேணா நினைச்சுங்க, நம்ம ஞானத்தினால நம்ம இதை செய்யணும்னு நினைச்சா அது நிச்சயமா முடியாது. கடவுள் ஞானத்தை தர வேண்டும். சாலமோன் என்ன கேட்கிறார்? ஞானத்தை அபரிதமாய் கேட்கிறார். ஊருக்கு நீதி செய்ய உன்னருள் வேண்டும், பாருக்கு நியாயம் செய்ய பேரருள் வேண்டும், இறைவா உனக்கு ஒரு கோயில் கட்ட எனக்கு அருள் வேண்டும். எனக்கு அருள் வேண்டும். எதுக்கு? ஒரு 3 அடுக்கு வீடு, அதுக்கு முன்னாடி ஒரு ஒயிட் அம்பாசிடர் கார். அம்பாசிடர் நான் அது இல்லையே இப்போ. சரி, சொல்ற பிஎம்டபிள்யூன்னு சொல்லி வைப்போம். நல்லது, அதை கூட தருவாரு கண்டிப்பா கடவுள், அதை கூட கொடுப்பாரு. உன்னை உயர்த்துவார். நீ கடவுளுக்கு கீழ்ப்படிந்து கடவுளுடைய ஞானத்திலே, கடவுளுடைய பக்தியிலே, கடவுளுடைய அறிவிலே நீ வாழ்ந்தால் எல்லாவற்றையும் கடவுள் உனக்கு கொடுப்பார். கொடுத்துனே இருக்கிறார் நமக்கு. நீங்களும் சர்ச்சைக்கு கொடுத்துனே இருக்கிறீங்க. எவ்வளவுதான் கொடுக்குறதுன்னு யாரும் பேசல. அதனால கடவுள் உங்களுக்கு தராரு, கொடுப்பாரு. நீ கேளாத நன்மைகளையும் தருகிற ஆண்டவர். சாலமோனுக்கு கேளாத நன்மைகளையும் தருகிறார். ஞானத்தோடு கூட அவனுக்கு செல்வத்தை, பெரும் புகழை கொடுக்கிறார். அன்பானவர்களே, தேவை என்ன? இங்கே கடவுள் அருளுகிற ஞானத்துல நாம் வளர வேண்டும். கடவுள் ஞானத்தை தருகிறார். அந்த ஞானத்தை நாம் எப்படி தராரு? அவருடைய திருவார்த்தையின் வழியாக. அவருடைய வார்த்தை என்கின்ற ஞானம் நம்மை உணர்வுள்ளவனாக மாற்றுகிறது. ஞானம் அழைக்கிறது. நீதிமொழி புத்தகத்தில் எடுத்து பாருங்க, நிறைய படிங்க. அதுல இருக்க ஞானத்தை கொஞ்சம் நிறைய குறிப்பிட்டு சொல்றாரு. கர்த்தருக்கு பயப்படுவது ஞானத்தினுடைய ஆரம்பம். கடவுளுக்கு பயப்படுறது தான் ஞானத்தினுடைய ஆரம்பம். அப்ப பயத்துல எது இருக்கு? கீழ்ப்படிதல் இருக்கிறது, தாழ்மை இருக்கிறது, அங்கே உண்மை இருக்கிறது, அங்கே மன்னிப்பு இருக்கிறது, அங்கே அன்பு இருக்கிறது, அங்கே அரவணைப்பு இருக்கிறது, அங்கே ஒற்றுமை இருக்கிறது, அங்கே மேட்டுமைக்கான இடம் இல்லை. அங்கே ஒரே ஒரு விஷயம் தான், கடவுளுடைய பிள்ளையாக வாழ்வதற்குரிய அத்தனை தகுதிகளையும் உள்ளடக்கி கடவுள் நமக்கு தந்திருக்கிறார். ஒரு சிறந்த ஒரு பணக்கார வீட்டிலே இயேசு பிறக்கல. அவங்க அந்த ஊர்ல இருக்கிறவங்க சொன்னாங்க, தச்சன் மகன் தானே பையன், இவன் எப்படி இவ்வளோ பெரிய காரியத்தை செய்யறான் அப்படின்னு. எளிமையானவைகளை தான் கடவுள் வலிமையுள்ளவர்களாய் மாற்றுவார். எளிமையான மரியாதை தான் வலிமையுள்ள இறைவனுடைய மகனை பெற்றெடுக்கின்ற தகுதியை கொடுக்கிறார். எளிமையான யோசேப்பை தான், தச்சுப்பணி செய்கிறவனை தான் இந்த உலகத்துல இறைமைந்தன் இயேசுவை வளர்த்தெடுக்கின்ற தகப்பனாக பொறுப்பை கொடுக்கிறார். எளிமையான ஒரு வாழ்க்கையில வாழ்ந்து கொண்டிருக்கிற இயேசு ஆண்டவர் தான் எளிமை, தாழ்மை, கந்தை கோலம் ஏற்று நமக்காக சிலுவையில் இருக்கிறார். அப்ப இன்னைக்கு நம்முடைய ஞானம் பெரிதல்ல. யோவான் ஸ்நானன் சொல்ற வார்த்தையை தான் நான் சொல்றேன். நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். நான் சிறுக வேண்டும், அவர் பெருக வேண்டும். நேற்று ஒருத்தர் பேசும்போது சொன்னாரு, என்ன நீ ஆயிரு, எல்லாம் எங்கெங்கோ போயிட்டு இருக்கிறாங்க, எல்லாம் வளர்ந்துட்டாங்க, நீ என்ன வளரவே இல்லை, ஒன்றும் நீ என்ன ஹைட்டா இல்லை, டப்பு இல்லை, வசதி இல்லை, நீ பொழி தெரியாத ஐயா. அப்ப நான் சொன்னா, எதுனா ஏன் என்னை கடவுள் வளர்க்கலன்னு சொல்ற? என் வயிறை பார்த்தியா, கடவுளையும் வளர்த்து வச்சுக்கிறாரு. அப்படின்னா அர்த்தம்,
நல்ல சாப்பாடு கொடுக்குறாரு ஆண்டவர், நல்ல திருச்சபையை கொடுத்துருக்கிறாரு, நல்ல விசுவாசிகளை கொடுத்துருக்கிறாரு, நல்ல பாடல் பாடுகிறவர்கள், நல்ல இசை அமைக்கிறவர்கள் கொடுத்துருக்காரு, நல்ல பொறுப்பாளர்கள் கொடுத்துருக்காரு, நல்ல மூப்பர்களை கொடுத்துருக்காரு. யாயிர இது பண்ண மாட்டேன்னு கேட்காத ஒரு பொறுப்பாளர்களே இருக்கிறாங்க. கேட்டாலே அவங்களுக்கு ஒரு பதில் சொல்லி போற அளவுக்கு நம்ம அந்த அளவுக்கு தான் நம்ம அந்த அன்பு பாசம், அவ்வளவுதான். இதை தவிர இதை விட பெரிய செல்வமோ இதை விட பெரிய சந்தோஷம் நமக்கு எது இருக்கு? எதுவுமே இல்லையே. நேற்று இமானுவேல் சகோதரியோட மரணத்துக்கு வந்தாங்க ஒரு சிலர், கேரளால இருந்து வந்தாங்க. ஒரு 3 லேடிஸு, ஒரு பாஸ்டர், என் ஃப்ரெண்டு ஒருத்தர், அவரு இங்கதான் வந்து உட்காந்தாங்க. அவர் சொன்னார் உள்ள வந்தோடனே, என்ன இந்த சர்ச்சு இவ்வளோ அமைதியா இருக்குது, இவ்வளோ குளிர்ச்சியா இருக்குது, இவ்வளோ மகிழ்ச்சியா இருக்குது அப்படின்னாங்க. சாம இருந்தாரு, போய் கொஞ்சம் சுடு தண்ணி வச்சுனா பாவம். அவங்க சூடு தண்ணி கேட்டார், சுடு தண்ணி வச்சுன்னு கொடுத்தாரு. அப்ப அவங்க அவ்வளோ மகிழ்ச்சியா அந்த சர்ச்சை பார்த்தோன்னா அவங்க ஒரு பெரிய திருப்தி, அவங்களுக்கு ரொம்ப நிம்மதி. ஐயா அழகா சர்ச்சு, ரொம்ப நல்லா இருக்கு, ரொம்ப ரசித்து. அவங்க ஒரு 10 நிமிஷத்துக்கு போறவங்க ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டாங்க. இங்கேயே பிரியாணி எல்லாம் வாங்கி வந்து கொடுத்து அவங்க சாப்பிட வச்சு அனுப்பிச்சாங்க. ஏன் சொல்றேன்னா, நமக்கு கிடைக்கிற அந்த பேரருள், ஞானம், அறிவு, ஆற்றல் எல்லாம் மற்றவர்களுக்கும் இந்த உலகத்துல கிடைக்கணும். அதனாலதான் நம்ம அப்பப்போ சிறுவர் ஞாயிறு நடத்துறோம், வாலிபர் ஞாயிறு நடத்துறோம், முதியோர் ஞாயிறு நடத்துறோம். அடுத்த வாரம் நம்ம முதியோர் மூத்தவர் ஞாயிறு நடத்த போறோம். எல்லாரையும் நம்ம மகிழ்வித்து எல்லாரையும் அன்பு செலுத்தி. காரணம் ஒரே ஒரு விஷயம்தான், என்ன? நாம் கடவுளுடைய பிள்ளைகள். இது கடவுளுடைய வீடு. இந்த வீட்டுக்கு வர்றவங்க யாரும் சந்தோஷமா தான் போகணும், சமாதானமா தான் போகணும். சண்டை அடிச்சுன்னு போனா கூட அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் வெளியே போயிட்டு கை கொடுத்துட்டு சந்தோஷமா போயிடணும். இந்த சர்ச்சை விஷயம்னா சர்ச்சையோட போய் முடிச்சுட்டு போயினே இருக்கணும். அங்க போய் ஊடு கூட பேசிக்க கூடாது. அதெல்லாம் திருச்சபையில அடிச்சுக்கலாம், வச்சுக்கலாம், குடிச்சுக்கலாம். வெளியே போனோம்னு கட்டி பிடிச்சி போயினே இருக்கணும். இது சபை விஷயம். உனக்காக எனக்காக பேசல, உன் வீட்டுக்காக என் வீட்டுக்காக பேசலாம். கடவுளுடைய வீட்டுக்காக நான் பேசுகிறோம், கடவுளுடைய வீட்டுக்காக நாம் செய்கிறோம். சில நேரத்தில் முருகின்னு கூட போறோம் நம்ம, ஆனா அடுத்த நாளே வந்து நின்றுக்கிறோம். எது அதை கொண்டு வருது நமக்கு? முருகின் போனா கூட நம்ம திருப்பி வரோம். எதுக்கு? ஆண்டவருக்காக நம்ம செய்யறோம். ஆண்டவருக்காக நம்ம மனுஷன் பாராட்டுறதுக்காக நம்ம எதையும் செய்ய வேண்டியதில்லை. அடுத்த வருஷமா இன்னும் 2 சீல்டு கொடுப்பாங்கன்ட்டு வாலி பசங்களாம் பதில் எடுப்பாங்களா? அவங்க வழக்கமா எடுக்கிறதே எடுப்பாங்க, அவ்வளவுதான். அது கிடைக்கல அதை பற்றி அவங்க இல்லை. அவங்க வழக்கமா பதில் எடுக்குன்னா எடுத்துன்னு போயினே இருப்பாங்க, அவ்வளவுதான். அவங்களுடைய ஊழியம் தான். ஒவ்வொருவருடைய கடவுள் நாம் கொடுத்திருக்கிற பொறுப்பு அவருடைய ஞானத்தினால் நிறைவேற்ற வேண்டும், அவருடைய சித்தத்தினால் நிறைவேற்ற வேண்டும். இயேசு ஆண்டவரே மனுஷ தயவுல வாழ்ந்துருக்காரு, தேவ கிருபையில வாழ்ந்துருக்காரு. நாம ஏமாத்துறோம். நாம கடவுளுடைய கிருபையில வாழணும், நாம மனுஷ தயவுல வாழணும். எனவே அந்த அன்பை இன்றைக்கு அவருடைய ஞானம் நமக்கு கொடுத்திருக்கிறது. அதை நம்ம பிள்ளைகளுக்கு கற்றுக் கொடுக்கணும். அந்த பிள்ளைகளுக்கு அன்பை கற்றுக் கொடுக்கணும். இந்த பிள்ளைகளுக்கு உறவுகளை நேசிக்கிற பண்பை நாம் கற்றுக் கொடுக்கணும். கீழ்ப்படிதலை கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, தாழ்மையை கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, ஒழுக்கத்தை கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, பைபிள் வாசிக்கிறத கற்றுக் கொடுக்கணும் பிள்ளைகளுக்கு, ஜெபிக்கிற பழக்கத்தை கற்றுக் கொடுக்கணும். அதுக்காக தான் சண்டே ஸ்கூல் பள்ளியில் ஒவ்வொரு வாரம் வந்து பைபிள் வசனம் சொல்றாங்கல்ல, அதுக்கு ஒரு 4 நாளைக்கு முன்னாடி அனுப்பிச்சிடுறாங்க. அது கூட படிங்க. ஒரு பிள்ளைகள் நம்முடைய பிள்ளைகள். இந்த பிள்ளைகளை பார்த்தோன்னே யார் இந்த சர்ச்சை பிள்ளைங்க போயிடணும் அப்படி சொல்லணும். நம்மள அந்த அளவுக்கு நாம் உயர்வதற்கு முழுமையாக நம் கடவுளிடத்தில் நம்மை தாழ்த்துவோம். அவருடைய அன்பில், அவருடைய கிருபையில, அவருடைய பாதுகாப்பில் நாம் தொடர்ந்து வாழ கர்த்ததாமே இயேசு ஆண்டவரை போல நம்மையும் ஞானத்திலும் வளத்திலும் அறிவிலும் வளர்த்து சமூகத்தில் நம்மை உயர்த்தி ஆசீர்வதித்து காப்பாராக. ஆமென். எல்லா புத்திக்கும் மேலான தேவ சமாதானம் நம் இருதயங்களில் செல்கிறது கிறிஸ்துவுக்குள் காப்பாராக. ஆமென்.